Hi friends, welcome to Vedi Samuel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கிட்ஸ்க்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு லட்டு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். மூணு இன்கிரிடியன்ட் தான் மெயின் இன்கிரிடியன்ட். அது என்னன்னு பார்க்கலாம். நான் வந்து பொட்டுக்கடலை வந்து ஒரு 1 கப் எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வெல்லம் ஒரு 1/2 கப். நெக்ஸ்ட் திருவின தேங்காய் வந்து ஃப்ரெஷ் கோகோனட். திருவின தேங்காய் வந்து ஒரு 1/2 முடி. அடுத்தது வந்து ஏலக்காய் வந்து ஒரு 3 ஏலக்காய். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாதிரி ஒரு பேனை எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 1 டீஸ்பூன் வந்து நான் கீ ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் திருவினதை இந்த கீயில் போட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து லட்டு வந்து நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 2 days ஆகுது வெளியில் வச்சோம்னா நம்மளுக்கு ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். தேங்காய் வந்து 1 கப்பு பொட்டுக்கடலைக்கு தேங்காய் வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஃப்ரை பண்ணும் போதவே வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். என்ன பண்றீங்க மைக்கேல்? ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3 minutes வந்து நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் நல்லா இப்படி தேங்காவை நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப்பு வந்து நம்ம வந்து வெல்லம் எடுத்துருக்கோம். இப்போ இது கூட 3 ஏலக்காய் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது அரைச்சாச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம 1 கப் வந்து பொட்டுக்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதையும் வந்து நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, இப்போ வந்து நம்ம அரைச்சி பவுடரை எடுத்துட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு இருந்தால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த வறுத்து வச்சு நெய்யில் வறுத்து வச்சு இந்த தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்க வந்து இந்த மாதிரி வந்து பல்லுப்பெல்லாம் இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக கொஞ்சம் லைட்டாக வந்து மிக்ஸியில் ஒரு அடி அடிச்சோம்னா நம்மளுக்கு தேங்காய் இருக்கிறது தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க, நல்லா இந்த தேங்காய் எல்லாமே நல்லா வச்சு நீங்கள் இப்படியே கூட குழந்தைங்களுக்கு வந்து அப்படியே ஸ்பூன் போட்டு கூட கொடுக்கலாம். நம்ம உண்டையாக நம்ம பண்ணோம்னா நீங்கள் டெய்லி ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஒரு 2 உருண்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி. குழந்தைங்களுக்கு 2 yearsலேருந்தே குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து ஹெல்த்தியாக நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நம்ம எப்படி உண்டை பண்ணதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து நெய் வந்து இந்த மாதிரி வந்து டெக்ஸ்டரில் இருக்கணும், நல்லா உருகி இருக்கணும். அது ஒரு 3 டீஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன். நீங்க உண்டை பிடிக்கலன்னா நீங்க நெய் சேர்க்க தேவையில்ல, அப்படியே கூட நீங்க இது பண்ணி கொடுத்துக்கலாம். நல்லா வந்து நல்லா இப்படி பிடிச்சி விட்டுருங்க. இது கூட வந்து நீங்க முந்திரி திராட்சை இப்படி கூட சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். இல்ல முந்திரி வந்து பசங்க அப்படியே முழுசா இருந்தா சாப்பிடலன்னா இந்த மாதிரி நீங்க இது கூடயே நீங்க வந்து அரைச்சோ எடுத்துக்கலாம். இங்க பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சூப்பரான லட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ கிட்ஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது நீங்கள் பெரியவங்களும் கூட சாப்பிடலாம். ஸோ எங்கள் வீட்டில் வந்து இது உருண்டை பண்ணதுக்கு முன்னாடியே வந்து குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சமான பவுடர் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என் சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.